தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். தனுசு ராசி வைகாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் ரிஷப ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம். இந்த ரிஷப ராசியுடைய அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன்கிற ஒரு சுபகிரகம். ஆக அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு ஏற்ற மாதம் இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கிறது. சித்திரை மாதம் 22 ஆரம்பிச்சது, வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கு. அக்னி நட்சத்திர தோஷத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, வீடு நிலம் சம்பந்தமா எந்த வேலையும் செய்யக்கூடாது. புதுசா வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கோ, கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், வாசல் கல் வைக்கிற இந்த மாதிரி எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. அதே போல மரம் வெட்டுறது, கிளை வெட்டுறது, இந்த மாதிரி நிலம் சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அக்னி நட்சத்திர தோஷம் உள்ள காலங்களில், அதாவது வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தமிழ் மாசத்துலயும் 2 அமாவாசை வந்தா அதுக்கு பேரு மலை மாசம்னு பேரு. இந்த வைகாசி மாதம் 2ஆம் தேதி ஒரு அமாவாசை வருது, வைகாசி மாதம் 31ஆம் தேதி ஒரு அமாவாசை வருது. அப்போ இந்த வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை வர்றதுனால இது மலை மாசமாக சொல்லப்படுகிறது. சரி, மலை மாசமாக சொல்லப்படுகிறதே, இதில் உங்களுக்கு சுபகாரியம் செய்யலாமான்னா செய்யலாம். ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு ருது வரும். அந்த வரிசையில் வசந்த ருது, சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் வசந்த ருது. ஆக வசந்த ருது காலத்தில் தாராளமாக சுபகாரியங்களை செய்யலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் அனைத்து விதமான சுபகாரியங்களை செய்யலாம். வைகாசி மாதம் 16ஆம் தேதி வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தன்று அது புனித நீராடி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு தொழில் வளரும், திருமண தடை நீங்கும், குழந்தை பிறப்பு, அதாவது புத்திர தோஷம் நீங்கி குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை தீரும், எதிரி தொல்லை தீரும். ஆக அன்றைய தினம் விசாக அதாவது வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து புனித நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி, அதாவது உங்க ராசிநாதன் பெயர்ச்சி ஆகிறார். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பெயர்ச்சி ஆவார் உங்க ராசிநாதன். ஆனா பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்க ராசிநாதன் குரு உச்சமாகுவார். ஆட்சி கூட 2 தடவை ஆவார், ஆனா உச்சம் ஒரு தடவை தான் ஆகுவார். அது கடகராசியில் வரும்பொழுது தான் அந்த மாதிரியான குரு பயிற்சி. சரி, பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு குரு 8ல் போறாரு, உங்க ராசிநாதன் 8ல் போறாரு, நன்மை இல்லையே அப்படின்னா, உச்சமாக சஞ்சரிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நன்மை உண்டு. அதாவது உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவே இல்லை. அதை விட முக்கியமா கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்திலே வலுவான நிலை. அதாவது பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் வலுவடைவது உங்களுக்கு நன்மை தான் செய்யும். குரு பெயர்ச்சி பலன் தனுசு ராசியாக தனியாக பார்ப்போம். இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள். அதாவது வருஷத்துக்கு 8 நாள் தான் வாஸ்து நாள் வரும், அதில் இது ஒரு நாள். அதாவது புதிதாக வீடு மனை கொள்வதற்கு, கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிக அற்புதமான நாள். தாராளமாக நீங்கள் அன்று வீடு சம்பந்தமான புது முயற்சிகளை செய்யலாம், மனை கொள்ளலாம். வைகாசி 21 வாஸ்து நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திலே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடத்திற்கும், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்த மாதம் முழுவதும் செஞ்சிருக்கிறார். 5ஆம் அதிபதி 5ல் ஆட்சி. திரிகோண ஸ்தானம், பொதுவாக 1, 5, 9 திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவாங்க. பெருசா எஃபெக்ட் போடாம நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய இடம் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தரும்னு சொல்லுவாங்க. இப்போ 5ஆம் அதிபதி 5ல் ஆட்சி பெற்றாலே உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை, செயல்திறன் சிறப்பாக இருக்கும். விளையாட்டு கிரகம் செவ்வாய் 5ஆம் இடம் விளையாட்டு ஸ்தானம். அப்போ விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வெற்றி, பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு,
வீட்டில் வயதானவர்களால் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். 12ஆம் இடத்ததிபதியும் அவர் தான். 12ஆம் இடத்ததிபதி 5ல் இருந்தால் குழந்தைகளுக்காக சுப செலவு செய்கிறது, வீட்டில் வயதானவர்களுக்காக சுப செலவு செய்வது, காதலிக்காக சுப செலவு செய்வது, இந்த மாதிரியான சுப செலவுகளும் ஏற்படும். ஆக செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதம் அதிக அற்புதமாக இருக்கிறார். ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் சென்றிருக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம். அதே மேல பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11க்கும் உடையவர் யாரு அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல 25ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். 7ஆம் இடங்கிறது என்ன? களத்திர ஸ்தானம். அதாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல சுக்கிரன் செஞ்சிருக்கிறாருன்னா திருமணம் கைகூடும். முதல்ல எடுத்தோடனே திருமணம், எவ்வளவு பெரிய திருமண தடை தோஷமான ஜாதகமா இருந்தாலும் திருமணம் கைகூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை, 2வது குழந்தை 7ஆம் இடம், கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு. அதே மாதிரி கூட்டு தொழிலே அமோக லாபம், புதிய நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வாடிக்கையாளர்கள் 7ஆம் இடம், அதாவது நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அதிக அளவு நன்மைகளை தரக்கூடிய மாதம் இந்த மாதம். சுக்கிரனும் நன்மையே தருகிறார். 11ஆம் இடத்ததிபதி அவர் தான். 11ஆம் அதிபதி 9ல் இருக்காருன்னா எதிர்பாராத நன்மை. அதாவது 11ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்காருன்னா திருமணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை துணை வீட்டில் வழியாக உங்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்படக்கூடிய, அவங்களுடைய பணம் கொடுத்து உதவுறதோ அல்லது பொருள் கொடுத்து உதவுறதோ, இடம் கொடுத்து உதவுறதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி கிடக்கும் வாழ்க்கை துணை வீட்டு வழியாக. அதே போல பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்ததிபதியும் அவர் தான். 6ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்காருன்னா வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும், அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், ஆரோக்கிய சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், அதாவது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய இடம். இந்த 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், கௌரவம், அந்தஸ்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 7க்கும் 10க்கும் உடையவர் யாருன்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரைன்னா 15ஆம் தேதி வரை. பொதுவாக 7ஆம் இடத்த அதிபதி 6ல் சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், நண்பர்களிடம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதி 6ல் இருக்காரு அப்படின்னா தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும் 15ஆம் தேதி வரை. அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பதவி, நீங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொறுப்பு அனுசரித்து உங்களுக்கு போட்டி பொறாமைகள், மறைமுக எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது 15ஆம் தேதி வரை. ஆக 15ஆம் தேதி வரை மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது சிறப்பு. மகாவிஷ்ணுவை புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை சென்று நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வது யோகத்தை செய்யும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறதுனால அதிக அளவு நன்மை ஏற்படும், திருமணம் கைகூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன், ஏஜென்சி, புரோக்கர், இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு யோகம், பேச்சை கசாக்கக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு யோகம், ஆசிரியர், வக்கீல், இவங்க எல்லாத்துக்குமே யோகமான காலமாக இருக்கும் இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம், வைகாசி 15 தேதிக்கு அப்புறம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு யாராவது பார்த்தீங்கன்னா அவரு தான் 6ஆம் அதிபதியும் இல்லையா, 6ஆம் இடத்த அதிபதியும் உங்களுக்கு புதன் தான். அப்போ 7ல் இருக்காருன்னா நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த கூட்டு தொழில், அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட்னர் வச்சு தொழில் செய்கிறாங்க இல்லையா, பொதுவாகவே இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இதெல்லாமே உபய ராசிகள். இவங்களுக்கெல்லாம் 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்போ இந்த பார்ட்னர் வச்சு தொழில் செய்பவர்களிடம் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை உங்களுக்கு செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி, அதாவது பார்த்தீங்கன்னா தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த பாக்கியாதிபதி யாரு அப்படின்னா சூரியன். சூரியன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் மாதம் முழுவதும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அரசு விரோதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த தொலைதூர பயணம், வெளிநாடுக்காக பாஸ்போர்ட்டோ விசாவுக்கோ முயற்சி செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஒப்பந்தத்தெல்லாம் நல்லா படித்து பார்த்து கையெழுத்து போடணும். ஏன்னா 9ஆம் அதிபதி 6ல் இருக்கும் பொழுது அது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு சம்பந்தமான எந்த முயற்சி எடுத்தாலும் 1 தடவை 2 தடவை யோசிக்கிறது நல்லது. அதுவும் இந்த மாதம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசிக்காரர்கள். 9ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதுனால. ஆக சிவபெருமானுடைய வழிபாடு, சூரியன் 6ல் மறைகிறார் அப்படின்னா சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமையிலே சென்று நெய்விளக்கேற்றி இந்த மாதம் முழுவதும் வழிபாடு செய்வதும், பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகத்தை செய்யும்.
அடுத்ததான் உங்க ராசிநாதன் குரு 18ஆம் தேதி உச்சமடைய போகிறார். 8ஆம் இடத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் நன்மத்தையும் தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். குரு பயிற்சி பலனாக தனியாக தனுசு ராசிக்கு பார்ப்போம். ஆக பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாசங்கிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நன்மையோடு தொடங்கக்கூடிய மாதமாக வைகாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.